ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறோம். என்ன உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 ரூபாய் இதுவில் குவான்டிட்டி அதிகமாக இருக்கா, இல்லைனா இந்த 5 ரூபாய் இது ரெண்டில் குவான்டிட்டி அதிகமாக இருக்கா, ஏன் நான் இதில் ஊற்றிருக்கேன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். இது என்னென்னா, நான் எடுத்துகிட்டு வரும்போது அதில் ஓட்டை இருந்தது, கீழே ஊற்றிக்கிட்டே இருந்தது, அதனால் டப்புன்னு இதில் ஊற்றிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரசனாவை பிரித்து ஊற்ற போகிறோம். எதில் குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஃபுல்லாக ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குவான்டிட்டி பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 300 ml ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது டோட்டலாக 300 ml காட்டுது. இது டோட்டலாக 300 ml காட்டுது, ஆனால் இது 250 ml தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அநியாயத்தை நீங்களே காருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை நாங்கள் காலி பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் ஊற்றி செக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அநியாயம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது டோட்டலாக 150 ml மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. நல்லா ஏமாத்துறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் எது வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோவா இல்லை ரஸ்னாவா? இதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை குடிச்சு பார்த்து டேஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் அதில் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, இதில் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. இதில் டேஸ்ட் அதிகமாக இருக்குது, அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் பெட்டரு இந்த மேங்கோ ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாய்.